எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் வீடியோ போட முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்துருச்சு. அப்புறம் நாங்கள் சின்ன வயசில் எங்கள் ஊரில் சாப்பிட்ட வெள்ளை முறுக்கு தாங்க இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெள்ளை முறுக்கு. நான் இந்த வாட்டி போயிருந்தப்போ எங்கள் ஊரில் அந்த அக்கா கிட்ட வந்து இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்தேன். அவங்களுக்கே மறந்துடுச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னாங்க. அளவுலாம் சாதா அரிசி தான், புழுங்கல் அரிசி நைட்டே ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் துணியை வச்சு நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி பூர்சா இலையில், அப்போல்லாம் அவங்க பூர்சா இலையில் தான் செய்வாங்க. அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் பூர்சா இலை இருந்துச்சு. அதனால் நானும் அதுவே எடுத்து செஞ்சேன். இந்த மாதிரி எடுத்து கரெக்டாக ரவுண்டாக தட்டிக்கணும். தட்டிட்டு அதுக்கப்புறமா ஆவியில் வேக வைக்கணும். நல்லா குக்கர்லேயோ கரண்ட்டு குக்கர்லேயோ வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கணும். இது வந்து ஒரு குச்சியில் கோத்து தான் அவங்க காய வைப்பாங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக போடுறேன்.